ஹலோ ராமீஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் நான் இன்னும் யோசிக்கலடா. யோசிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து சொல்கிறேன். பட் வந்து இது வந்து ஒரு காலேஜ் பேஸ்டு லவ் ஸ்டோரி தான். ஸோ சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி தான் லவ் ஸ்டோரி. ஸோ ஒன் ஷாட்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஐயோ ஒயன், எவ்வளோ அழகாக இருக்க நீ! ஆ போ, எல்லாரும் ஒன்றை தான் கண்ணு வைக்க போகிறாங்க. அவ்வளோ அழகோ எண்ணி! போதும் போதும், நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் எப்படி 12th முடிஞ்சு டக்குன்னு காலேஜ் ஜாயின் பண்ணுவேன்ட்டு நான் நினைக்க கூட இல்லை. டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதில்ல. காலேஜில் வேணா ரேகிங்லாம் இருக்குமான்னு தெரியலையே. கண்டிப்பாக இருக்கும். இந்த காலேஜ் மட்டும் என்ன எக்ஸப்ஷனாக என்ன? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. ரேகிங் இருந்தால் என்ன, நான் தான் வேணாச்சு, நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் தான் உங்கள் ஹேரை கிளச் பண்ணி அழகாக போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு எல்லோ கலர் சுடிதார் தான் வியர் பண்ணியிருக்கீங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்களும் காலேஜ் போகிறீங்க. உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டு அன்பி தான் வரா. அன்பி, இந்த காலேஜில் ரேகிங்லாம் இருக்காதுல்ல. இருக்காதுன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் காலேஜ்குள்ளே என்ட்ராகிறீங்க. பார்த்தா அங்கங்கே சீனியர் கேங்க உட்காந்துட்டு ரேகிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் இயர்ஸ் வர ஜூனியர்ஸ் எல்லாம். நல்ல நேரத்தில் வாய வச்சுடி நீ. ரேகிங்கே இருக்காது என்ன? அங்கே பாரு, கூட்டம் கூட்டமாக உட்காந்து பண்ணிகிட்ருக்கானுங்க ரேகிங்க. ஏன் நான் வேணும்னே சொன்னேன். எனக்கு சொன்னதை தான் சொன்னாங்க. எங்கே மேபி அந்த சீனியர் எனக்கு வரலையோ என்னவோ, எனக்கு தெரியல. எந்த சீனியர் அன்பி சொல்கிற? அதான்டி, அவர் பேர் கூட என்னவோ இதுலேயே ஆரம்பிக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் வரல. சரி, இப்போ அவருக்கு என்ன அன்பி? அதான் ஏன் அவர் வராததுனால தான். புரிகிற மாதிரி சொல்ல அன்பி. ஐயோ ஏன், சொல்கிறேன் இரு. இது இங்கே ஒரு சீனியர் இருப்பாராம். அவங்க 3 பேரும் கேங்காக தான் சுற்றுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். 3 பேருமா? ஆமாம் ஏன், 3 சீனியர்ஸ். அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் சொன்னாங்க. அதான் அவங்க எப்பயுமே 3 பேரும் கேங்காக தான் சுற்றுவாங்களாம். அதுவும் அந்த 3 பேரும் காலேஜ்லேயே கெத்தாக சுற்றுவாங்களாம் ஏன். ரொம்ப ஆட்டிடியூடாக. சரி, காலேஜ்னால் இந்த மாதிரி சீனியர்ஸ்லாம் இருக்க தானே செய்வாங்க. அதுவும் கரெக்டாக ஏன். இதுக்கும் அதுக்கும் என்ன அன்பி சம்மந்தம்? சொல்கிறது கேளு ஏன். சரி சொல்லு. அதான் இந்த 3 சீனியர்ஸும் நல்லா கெத்தாக தெரிவாங்களாம். காலேஜில் எல்லாத்துக்குமே இவங்க தானா. அதுலேயும் அதில் ஒரு சீனியர் இருப்பாராம். அவர் பேர் தான் எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. பேர் தெரியலன்னா பரவாயில்ல, கதையை சொல்ல அன்பி. அதான் அவர் தான். ஆனால் அவருக்கு ரொம்ப கோவம் வருமா ஏன், ஜாஸ்தி கோவம் வருமா. பார்த்தா எல்லாரையும் கோவம் வந்தால் கண்ணு முன்னு தெரியாமல் போட்டு அடிச்சிருவாராம். சரி, அதுக்கும் ரேகிங்க்கும் என்ன அன்பி சம்மந்தம்? அதுவா, அந்த சீனியர் இருந்தால் ரேகிங்லாம் இருக்காது. கண்டிப்பாக வந்து காலேஜில் ரேகிங் இருக்காது சொன்னாங்க. ஆனால் மேபி அந்த சீனியர் இன்றைக்கி ஆப்சண்ட்டாக இருப்பாரோ, அதனால தான் கூட்டம் கூட்டமாக உட்காந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் உட்காந்து ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அன்பி சொல்கிறத ஆன்னு கேட்டுகிட்டே அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஏன் வாயை கொஞ்சம் மூடுறியா? உள்ள கொசு போயிட போகுது. நீ தானே கதை சொல்லுன்னு கேட்டு வந்த, இப்போ என்னையே கலாய்க்கிற பற்றியா? வாமா, யாருக்கும் தெரியாமல் கிளாஸில் போனோம், இவனுங்க கையில் மாட்டினோம், அவ்வளோதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சீனியர்ஸ் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி எப்படியோ உங்கள் கிளாஸை கண்டுபிடிச்சி போயிட்டு நீங்களும் உங்கள் கிளாஸில் உட்காந்துட்டீங்க. அங்கே உங்களுக்கு வேங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் அறிமுகம் ஆகிறான். அவன் அன்பியை பார்த்து, ஹலோ, என் பேர் வேங், உங்கள் பேர்? என் பேர் அன்பி. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறான். நான் ஒயன். நைஸ் டு மீட் யூ வேங். நைஸ் டு மீட் யூ டூ ஒயன். அப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் டே எப்படி இருக்குது? எங்களுக்கு மட்டுமா காலேஜ் ஃபஸ்ட் டே? இவனுக்கு தானே ஃபஸ்ட் டே. எப்படி கேட்குறான் பாரு. மேடம், நீங்கள் மனசுக்குள்ளே பேசதான் நினச்சி வெளில பேசுகிறீங்க. என்ன அப்போ கேட்டுருச்சா? மனசுக்குள்ளே நினச்சிருந்தா கேட்டிருக்காது. ஆனால் நீங்கள் தான் வாய் விட்டு வெளில பேசிட்டீங்களே. சாரி வேங் அப்படின்ட்டு 3 பேருமே சிரிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்களும் வேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறீங்க. அப்போ மதியானம் லஞ்ச் பிரேக் போல் இருக்கும். அப்போ ஒரு பையன்தான் குடுகுடுன்னு ஓடி வர்றான். உங்கள் கிளாஸ் பையன்தான். டே வச்சா எல்லாம் வாங்கடா வாங்கடா வாங்கடா, டேய் ஜங்குக் சீனியர் வந்துட்டாருடா. என்னடா சொல்கிற, ஜங்குக் சீனியரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமாக போகிறாங்க. நீங்கள் தான் அன்பியை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. ஒயன், காலையில் நான் உங்ககிட்ட ஒரு சீனியர் பற்றி சொன்னேன்ல, அது இவர் தான். அவர் பேர் இப்போ சொன்னாங்க பற்றியா, ஜங்குக். ஜங்குக் சீனியர் அவர் தான். அவர்
நீங்கள் ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. என்னடி ஆண் பார்க்குற? வா போய் பார்க்கலாம். ஏய் அன்வி ஒரு நிமிஷம். என்ன ஒயன்? அது உனக்கு எப்படி இந்த சீனியர் இந்த கதையெல்லாம் தெரியும்? அன்வி வேங்க பார்த்து, இங்கே பாரு வேங், உனக்கு தெரியும்ல இந்த சீனியரை பற்றி? எனக்கு தெரியுமே, அந்த சீனியரை பற்றி எப்படி தெரியாமல் இருக்கும்? பாரு, எல்லாருக்கும் அந்த சீனியர் பற்றி தெரியுது, உனக்கு தான் தெரியல. மாட சாம்ராணி வாடி அப்படின்ட்டு அவங்கள இழுத்துட்டு போகிறா. நீங்கள் கன்ஃபியூஷன்லேயே போகிறீங்க. இவளுக்கு எப்படி காலேஜ் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சுது? ஏதோ ஒன்று அப்படின்ட்டு நீங்களும் அங்கே போய் பார்க்குறீங்க. அப்போ தான் ஜங்கு கரெக்டாக மாசாக பைக்கில் என்டர் ஆகுறாரு. பின்னாடி ஜிம்மனும் தயங்கும் என்டர் ஆகுறாங்க. அப்போ தயாங் ஜிம்மனை பார்த்து, டேய் மச்சான் அவன் எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாடுறா, டேய் யார் மேலேயே விட்டுற போகிறான்டா, டேய் தேங்கா அவனுக்கு தான் அவனை பற்றி தெரியும்ல, விட்றா மச்சான் பார்த்துப்பான், அதெல்லாம் யார் மேலேயும் விட மாட்டான் விடு. டேய் அதுக்கு இல்லைடா, டேய் பார் டேய் அங்கே பாடுறா அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் அன்விலாம் ஒரு சைட் போய் நிற்கிறதுக்காக போகிறீங்க. அப்போது வேங் தான் அவங்க பின்னாடி வரான். நீங்கள் அன்விலாம் போயிட்டு நின்றுட்டீங்க. டக்குன்னு வேங் வரும்போது டக்குன்னு ஜங்குக் வண்டி முன்னாடி வருது. டக்குன்னு ஜஸ்ட்டு மிஸ்ஸு வேங்க இடிக்கிற நிலமையில டக்குன்னு பைக்கை ஸ்டாப் பண்ணி நிறுத்திருப்பார். பட் வேங் பின்னாடி ஏதோ ஒரு பொருள் இருந்திருக்கும். ஜங்குக் பைக்கை ஸ்டாப் பண்ணி நிறுத்தவும் வேங் வந்து அதில் காலை வச்சு தடிக்க விடவும் கரெக்டாக இருந்திருக்கும். ஜங்குக் கோவமாக அப்படியே வேங்க பார்க்குறாரு. டேய் அதான் ஃபாஸ்ட்டாக வரேன்னு தெரியுதுல்லடா, இதுக்கிட்ட குறுக்க வந்து விழற? எனக்குன்னே வருவானுங்க போல். அப்போது நீங்களும் அன்வையும் தான் ஓடி வரீங்க. உனக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அன்வையும் வேங்கை எழுந்திரிச்சு நிற்க ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் வேங்கோட நீஸ்லலாம் தூசியாக இருக்குது, அதை தட்டி விட்டுட்டு இருக்கீங்க. அப்போ தான் ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜங்குக்கை பொறுமையாக அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே ஸ்டன் ஆகி உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன கண்ணுடா அது எவ்வா அப்படின்ட்டு ஜங்குக் உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக தேங்கும் ஜிம்மனும் பைக் பார்க் பண்ணிட்டு வராங்க. டே மச்சான் இதுக்கு தான் ஸ்பீடாக போவாதுன்னு சொன்னேன், இப்போ அவனை விட்டு அடிச்சிருப்பேன் நீனு அப்படின்ட்டு தேங்க் சொல்லிகிட்டே வராரு. அப்போ ஜிம்மன் உங்களை பார்த்து, டேய் ஒழுங்காக வர தெரியாதாடா உங்களுக்கு? சரி ஒன்றும் ஆகலைல்ல? அங்கே இல்லைன்னு தலையாட்டுறான். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறாரு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டே அப்படியே போயிடுறீங்க. ஜங்குக் போகிற அவங்களே தான் வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. டேய் மச்சான், டேய் என்னடா அங்கேயே பார்த்துட்ருக்க? இதுதான் உன்னை ஸ்பீடாக வராதன்னு சொல்கிறது. ஏய் இப்போ அவனை இடிச்சிருந்தானா என்னடா பண்ணுறது? தேவன் பேச பேச ஜங்குக் எதுவுமே காதில் வாங்காமல் போகிற அவங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ஜங்குக்கை திரும்பி பார்த்துட்டே தான் போகிறீங்க. டேய் நான் இங்கே ஒருத்தன் பேசிகிட்டே இருக்கேன், அங்கே என்னடா பார்த்துட்ருக்க? அப்போ கரெக்டாக ஜெமன் தேங்க ஸ்டாப் பண்ணி கண்ணாலே சிக்னல் காட்டுறாரு. ஜங்குக் எங்கே பார்க்குறாரோ தேங்கும் அங்கே பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக் அவங்க போகிற அவங்களே தான் பார்த்துட்ருக்காரு. தேங்கும் ஜெமனும் ஒருத்தர் சிக்னல் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட்குள்ளேயே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் ஜங்குக் உங்கள் மேலேருந்து கண்ணியே எடுக்கிறாரு. டேய் போதுண்டா, அந்த பொண்ணு போய் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? விட்டா அவள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் பாப்பா போலையே. டேய் ரொம்ப பேசாமல் வாண்ண அப்படின்னு சொல்லிட்டு விமன் கோக் 3 பேரும் அவங்க கிளாஸ்க்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. தேங்கும் ஜிம்மனும் தான் ஜங்குக்கை டேஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. டேய் மச்சான் என்னடா நீ தந்த பொண்ணை அப்படி பார்த்துட்டு இருந்த? டேய் பார்க்க மட்டுமா சொன்னா, அப்படி சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான்டா மச்சான். டேய் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? விட்டால் அப்படியே ஒரேடியாக கலாச்சி தள்ளிடுவாங்க போல். என்ன பார்க்க அழகாக இருந்தா, அதுவும் இல்லாமல் என்ன மச்சான்? டேய் ஜிம்னா வாயை மூடுறியா? வாயை உடச்சிருவோம் பார்த்துக்கோ. டேய் அவன் கேட்குறதுல என்னடா தப்பு? சொல்லுடா. அதுவும் இல்லாமல் டேய் சொல்லுடா. டேய் அதுவும் இல்லாமல் பிடிச்சிருந்ததுடா, அதனால் பார்த்தேன். டேய் மச்சான் நம்ம கேங்கில் லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனால் பண்ணிட்டான் பற்றியா? டேய் ஜிம்னா பாடுறா, அதான் தேங்காய். டேய் மச்சான் டேய் ரொம்ப ஓட்டாதீங்கண்ணே. டேய் மச்சான் நேற்று பார்த்தோம்ல அந்த எல்லோ கலர் சுடி, டேய் எங்கடா எங்கே அவ? ஜிம்முன்னு தேங்கும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க.
டேய் விளாட்ற நேரமாடா இது? டேய் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோ உங்களுக்கு. என்னடா பண்ணுவ? இப்படி தான் பண்ணுவோம். என்ன பண்ணுவ? டேய் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, டேய் நீங்கள் கிளாஸுக்கு போங்க, நான் வர்றதுக்கு லேட் ஆகும். இது இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக தேங்கும் ஜம்மனும் பார்த்தா நீங்கள் தான் அந்த சைட் போயிட்டுருக்கீங்க. ரைட்டு, ஜங்குக் வேலையை ஆரம்பிச்சிட்டான், நாம தான் சொல்கிறேன். தேங்கும் ஜம்மனும் சிரிச்சுக்கிட்டே அவங்க கிளாஸ்க்கு போகிறாங்க. இங்கே நீங்கள் தான் நடந்து போயிட்டுருக்கும்போது டக்குன்னு யாரோ ஒரு சின்ன சந்துக்குள்ளே உங்களை கைப்பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பயத்தில் கண்ணை மூடிட்டீங்க. அப்போ டக்குன்னு யாரோட செஸ்ட்லேயே உங்களுக்கு மோதுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் பொறுமையாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் தான் அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்காரு. டி உன் பேர் என்னடி? என் பேர் எதுக்கு இவருக்கு? டி ஒன்றைத்தாண்டி, உன் பேர் என்னடி? பேர் தானே கேட்டேன், என்னமோ வேற என்னமோ கேட்ட மாதிரி. எதுக்குடி எதுக்குடி இப்படி முழிக்கிற? சொல்லுடி. நீங்கள் என்னமோ சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. உன்னைத்தாண்டி, உன்னை தானடி பேர் கேட்குறேன், சொல்லுடி. என்ன அப்படி முழுங்கிருவா போகிற ஒன்றை? என் பேர் ஒயன். ஓ ஒய்யனா? பல பேர் நல்லா தான் இருக்குது. சரி, எதுக்கு பண்ண இப்படி கைப்பிடிச்சி இழுத்து இங்கே நிற்க வச்சுருக்கீங்க? சரி அதெல்லாம் விடு. எந்த டிபார்ட்மெண்ட் நீ? அதெல்லாம் விடா. இப்படி கையை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? நான் பண்ணு கையை பிடிச்சிட்டு இருக்கேன், நீ பட்டும் வாயில் பதில் சொல்லு. இதில் என்னடி இருக்குது? நிமிஷத்துக்கு நிமிஷம் டீ போட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான். டீ இன்னடி முன்னறிட்டே இருக்க? இங்கே பார்த்து பேசுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் கையை விட்டுறீங்களா? அது என்ன விடுறீங்களா சீனியர்னு சொல்ல தெரியாதா உனக்கு? சீனியர் ஒன்று தான் கேடு எனக்கு கூப்பிடுறது. என்னடி வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், ஏதோ வாய்க்குள்ளே முன்னறிட்டுறியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் கையை விட்டுட்டு பேசுகிறீங்களா? கையை தானே ஒன்றும் விட்டுடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குங்க கையை விட்டுட்டு உங்களை வாலில் லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுறாரு இவர்? இது ஓகேவாடி? கையை விட்டுட்டேன், இப்போ சொல்லலாம்ல? சொல்லலாமா? இப்போ அதை விட மோசமால பண்ணுறீங்க. இவ்வளோ கிட்ட எதுக்கு நிற்கிறீங்க? அப்படி தாண்டி நிற்பேன், அப்படி தான் நிற்பேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. நீங்கள் ஜங்குக்கே டோ ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் உங்ககிட்ட வந்து, எப்பா இந்த கண்ணு இருக்கே கண்ணு, இதை வச்சு தான் ஏன் ஆளே மயக்கிறா. என்ன? ஒன்றும் இல்லடி. ஆமாம், கிளாஸ் ஆரம்பித்து 15 மினிட்ஸ் ஆகுது, என்ன வெளில சுற்றிட்டுருக்க? கூட்டு பிடிச்சி வைக்க கிளாஸ்க்கு போக விடாமல் பிடிச்சி வச்சு பேசுகிறதையும் பேசிட்டு இதில் வேறு கிளாஸ்க்கு போகலையா, டைம் ஆச்சுன்னு வேறு கேட்குறான். நீடி வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன்டி, வாய்க்குள்ளே ஏதோ பேசிகிட்ருக்கேன், என்ன பேசுகிறேன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் கண்டுபிடிச்சி வாயிலே 2 போட்டாதாண்டி நீ எல்லாம். என்ன வாயில் போடுவீங்களா? ஆமாண்டி, பேச்சை பற்றியா இதுக்கு நல்லா. சரி சொல்லு. அதான் கிளாஸ் ஆரம்பிச்சு 15 மினிட்ஸ் ஆகுதுல்ல, ஏன் கிளாஸுக்கு போகலையா? அது வந்து லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி வீட்டிலேருந்தே கொஞ்சம் கிளம்புறதுக்கு. ஓ அப்படின்னா மேடம் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தீங்க? எல்லாம் கேட்பான், ஒன்று விடாமல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இவனுக்கு. வீட்டில் நான் என்ன பண்ணிகிட்ருந்தேன், எது பண்ணிகிட்ருந்தேன்னு. இங்கே பாருடி, எங்கள் அண்ணன் பார்த்து பேசுடி, அங்கே என்னடி? அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சீனியராக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வேங் வந்துடுறான். ஏன் நீங்கள் என்னடி பண்ணுற? கிளாஸுக்கு டைம் ஆச்சு போல். நீங்களும் இதுதான் சாக்குன்னு இந்த வந்துட்டு வேங் சீனியர் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தள்ளிட்டு நீங்களும் வேங் கூட போயிடுறீங்க. ஜங்குக் தான் போகிற வேங்கே பார்க்குறாரு. கிளாஸ்க்கு போகிறப்ப வேங் தான் அவங்கள பார்த்து, அந்த சீனியர் கூட என்னடி பண்ணிட்டு இருந்த? அதுவா, அந்த சீனியர் சும்மா கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. பார்த்தா கேள்வி கேட்ட மாதிரிலே தெரியலையே, ஏதோ கூப்பிட்டு ரேகிங் பண்ண மாதிரிலாம் தெரியுது. இல்லை ரேகிங்லாம் பண்ணலை, கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தாரு. அது ஏன் நீ முகம் எப்படி போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேங், நீ சொல்லு, நீ என்ன காலேஜ்க்கு இன்னைக்கு லேட்டா? ஆமாண்டி, வர வழியில் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது சரி, நம்மளாம் எங்கே திறந்த போகிறோம், காலேஜ் ஆரம்பித்து 2வது நாள் லேட்டாக வரும். வா போய் எப்படியா இருந்தாலும் அந்த ஆட்டை திட்டி தான் வாங்க போகிறோம், 2 பேரும் சேர்ந்தே போய் வாங்கிப்போம். எங்கே தனியாக மாட்டி தனியாக திட்டு வாங்கி அசிங்கம் பண்ணுமோன்னு நினச்சேன், அதான் கூட நீ இருக்கல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க.
ஜங்குக்கு இதை பார்த்து லைட்டாக பொசசிவ் ஆகுது. ஈவினிங்கில் காலேஜ்லாம் முடிச்சுட்டு நீங்களும் அன்வியும் தான் வீட்டுக்கு போகிறதுக்காக நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவங்க வீடும் அன்வி வீடும் கிட்டத்தட்ட மொரார்லெஸ் ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இங்கே நடந்து வர அவங்கள பார்த்து ஜங்குக், ஏய் இங்கே பாருடி ஒன்றைத்தான். இவனா சரியான ஏதோ பேசிகிட்டே இருப்பானே, மாட்டிக்கிட்ட நீ போச்சு. இப்போ என்னென்னலாம் சொல்ல போகிறானோ. அப்பயே அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருந்தான். ஒன்றை தாண்டி என்னடி அங்கே போய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற, அடிக்கலாம் மாட்டான் ஆடி. ஓ அடிக்கலாம் செய்வானாக்கும், கையை உடச்சி கொடுத்துருவேன் கையில். என்னடி மனசு உள்ளே திட்டுற போல தெரியுது வெளில. வா 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 இங்கே வா. சொல்லுங்கள் சீனியர், நீங்கள் என்ன வேணும்? எனக்கு வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. இண்டி இங்கே வான்னு தானடி கூப்பிட்டேன். என்னமோ ஏதோ வேலை கொடுத்து நைட்டு 9 மணி வரைக்கும் செய்யின்னு சொன்ன மாதிரி தான். எனக்கு இனி டைம் ஆயிடுச்சு சீனியர், வீட்டுக்கு போகணும் சீனியர் அப்படின்ற. என்ன வரப்போகிறப்ப சீனியர் ஒரு குட் மார்னிங் குட் ஈவினிங் அதெல்லாம் சொல்லணும்னு தெரியாதா என்ன உனக்கு? நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க, என்னடி தெரியாதா? இனிமேல் கரெக்டாக சொல்லிடுறேன் சீனியர். வரும்போது குட் மார்னிங், போகும்போது குட் ஈவினிங். நக்கல் தாண்டி உனக்கு, நக்கல் தான். ஆனால் நல்லா பேசுகிறடி, நீ நல்லா பேசுகிற. அன்வி இதெல்லாம் பக்கத்தில் பார்த்துட்டு நிற்கிறா. அப்போது தேங் தான் அன்வியை பார்த்து, ஏய் அவளுக்குன்னா அவளுக்கு மட்டும் கிடையாது, நீயும் வரும்போது போகும்போதுலாம் குட் மார்னிங் குட் ஈவினிங் ஏன் குட் ஆஃப்டர்நூன் சீனியர் கூட சொல்லணும், புரியுதா? ஆளை பற்றியா நல்லா குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லணுமா? குட் ஈவினிங் நேடி. நான் சொல்லுவியா மாட்டியா? கண்டிப்பாக சொல்லுவேன் சீனியர், அவங்களுக்கு சொல்லாமல் இருப்பேனா? அப்போ ஜிமன் தேங்காதில் போயிட்டு, டே மச்சான் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காளுங்கடா. டேய் நீ வாய மூடுன, கெத்தை மெயின்டைன் பண்ணுவோம். நீங்கள் பேசுங்க சார், நீங்கள் பேசுங்க சார். அப்புறம் இந்த காலேஜே நம்ம கண்ட்ரோல் தான் தெரியும்ல. அன்வி அவரை பார்த்துட்ருக்கா. என்னடி பார்த்துட்ருக்க? என்ன காலேஜே நம்ம கண்ட்ரோல் தான் தெரியும்ல, ஏதாவது ஹெல்ப் வேணா கேளு. தெரியும் சீனியர், காலேஜே உங்கள் கண்ட்ரோல்னால் எனக்கு தெரியும், அது எப்படி தெரியாமல் இருக்கும்? ஆனால் சீனியர் உங்கள் பேர் இது கேட்ட உடனே ஜிமின் சிரிச்சிடுறாரு. ஜிமினை பார்த்து முறைக்கிறாரு. ஜங்குக்கும் சிரிக்கிறாரு. நீங்கள் ஜங்குக் ஃபஸ்ட் டைம் சிரித்து இப்போ தான் பார்க்குறீங்க. ஜங்குக் அவ்வளோ அழகாக தெரிகிறாரு உங்கள் கண்ணுக்கு சிரிக்கும்போது. என்னம்மா ஸ்மைல் பண்ணுறான், எவ்வளோ அழகாக இருக்கான். இந்த சிரிப்பெல்லாம் எப்படி தான் ஒழிச்சு வச்சுட்டு ஒரு பேசுகிறான்னு இவ்வளோ நேரம் அவ்வளோ அழகாக இருக்கானே. ஓயன் நீ என்ன பண்ணுற? நோ இந்த சீனியர்ஸ்க்கெலாம் ஃபாலோ ஆகிடாத, வேணாம் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் தயாங் தான், டேய் வாயை மூடுன, வாயை வச்சு கையில் கொடுத்துருவேன். நீ என்னடி சொன்ன? பேர் என்னவா? என் பேர் தெரியாதாடி உனக்கு? என் பேர் தெரியாதா என்ன அப்படின்ட்டு டக்குன்னு கேட்கவும் அன்வி பயந்துடுறா. டேய் தேங்கா பிள்ளை பயந்துச்சுடா. டேய் நீ சும்மாடுறா. உனக்கு என் பேர் தெரியாதாடி? என்னடி வேணே கலாய்க்கிறியா என்ன? அப்படிலாம் இல்லை சீனியர், எனக்கு உண்மையாலுமே உங்கள் பேர் தெரியாது. அவர் ஜங்குக் சீனியர் தெரியும், நீங்கள் பேர் தெரியலை. தேங் உங்களை பார்த்து, உனக்கு பேர் தெரியுமாடி? நீங்களும் இல்லைன்னு தலையாட்டுறீங்க. தேங் அன்வியை பார்த்து, நாளைக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா 100 தாட்டி என் பேரை ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட தர. 100 வாட்டியா? ஆமாம் 100 வாட்டி எழுதிட்டு எடுத்துகிட்டு வந்து தர, புரியுதா? சீனியர் உங்கள் பேர்? என்னடி திரும்பி கலாயிறியான்னு? கலாய்க்கலாம் இல்லை சீனியர், உண்மையாலும் தான் கேட்டேன். இவ்வளோ வாய் பேசி தெரிஞ்ச உனக்கு கண்டிப்பாக என் பேர் எப்படி கேட்டு கண்டுபிடிக்கணும்னு தெரியும், போய் கண்டுபிடிச்சிக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் அன்வியை பார்த்து, அவன் அப்படி தான், நீ எல்லாம் கண்டுக்காத என்ன, அவன் சொல்கிறான்னு 100 தட்டெலாம் எழுதி எடுத்துகிட்டு வராத ஓகேவா? அவன் கொஞ்ச நேரம் கோவமாக இருக்கான், கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தேங்க பின்னாடியே போகிறாரு. அப்போ தான் அன்வி உங்களை பார்க்குறா. நீங்கள் ஜங்குக்கே ரசித்து பார்த்துட்டு நிற்கிறத நோட் பண்ணுறா. இதில் வந்து ஒயன் அந்த சீனியரை பார்த்ததெல்லாம் போதும், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறா. ஜங்குக்கும் போகிறவங்களே பார்க்குறாரு. ஸோ எப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் தான் அவர் வீட்டில் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அவரையே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அப்போது கரெக்டாக தேங்கும் ஜிமனும் தான் பின்னாடி வந்து இதை பார்க்குறாங்க. அப்போ ஜிமன் தேங்க பார்த்து, டே மச்சான் அதை பாரு. என்னடா என்னத்தடா பார்க்க சொல்கிற? டி அவனை பாடுறா. டே மச்சான் இவனடா இப்படி நிற்கிறான், டே ஷை ஆகிறான்டா. டே மச்சா ஜங்குக்கா. அப்போ ஜங்குக் டக்குன்னு
டேய் நீங்கள் எப்படிடா வந்தீங்க? அதெல்லாம் நீ வந்து கண்ணாடியில் பார்த்து உன் முகத்தை அழகாக ரசித்து அப்படியே ஷையாகி சிரிச்சிட்டு இருந்தியே அப்பயே வந்துட்டோம். டேய் அதெல்லாம் நான் ஒன்றும் சிரிக்கல, வா கிளம்பலாம். நீ சிரிச்சதை தான் நாங்கள் பார்த்தோமே. என்ன ஜிமினா பார்த்தேன் தானே? டேய் ஜங்குக்கா, ஆனால் நீ வர வர சரியே இல்லை, பார்த்துக்கோ. தானா சிரிக்கிறியா இல்லை அந்த பொண்ணை நினச்சி சிரிக்கிறியா? அதான் அவன் பேர் என்ன? ஒயன் ஒயன் நினச்சி தானே சிரிச்சிட்ருக்க? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் மறைக்காதண்ணே, அப்படியே பச்சையாக தெரியுதுடா. ஆமாண்டா, அவளை எனக்கு பிடிச்சிரு, லவ் பண்ணுறேன், அதனால தான் சிரிச்சிட்ருக்கேன். டேய் அவள் வந்தே ஒரு நாள் தான்டா இருக்கும், அதுக்குள்ளே லவ் பண்ணுறியா? ஏண்டா இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் கேள்விப்பட்டது இல்லையா நீ? என்னமோ தெரிலடா, அவளை பிடிச்சிருக்கு, கூடயே லைஃப் ஃபுல்லாக வச்சு பார்த்துக்கணுன்னு தோணுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறாரு. அவங்க ஜம்முனும் பின்னாடியே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு காலேஜும் ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக் காலேஜ் மார்னிங்கில் லேட்டாக வந்திருப்பாருன்றதுனால உங்களை பார்க்கல. அவர் பிரேக்லேயும் உங்களை பார்த்துருக்க மாட்டார். அப்படியே காலேஜ் ஈவினிங் ஆகுது. ஜங்குக் உங்களுக்காக தான் காலேஜ் கேட்லேயே நீங்கள் எங்கே வருவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. ஆனால் காலேஜ் முடிஞ்சு ஒரு 1/2 hour ஆகுது. நீங்கள் எப்பயுமே கரெக்டாக வந்துடுவீங்க, இப்போ வரவே இல்லை. ஸோ ஜங்குக் தான் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் தான் காலேஜில் கேம்பஸ்லேயே ரோடு இருக்கும்ல, ஸோ அங்கே தான் ஸ்கூட்டி ஓட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் பின்னாடி வாங்க தான் உட்காந்து உங்களுக்கு எப்படி ஓட்டணுன்ட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. ஸோ வாங்க உங்களுக்கு க்ளோஸாக உட்காந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு செம்மையாக கோவம் வருது. அப்போ நீங்கள் கரெக்டாக ஸ்கூட்டி ஓட்டிகிட்டே வரீங்க. டக்குன்னு ஜங்குக்கு வரதை வேங்க பார்த்துறாரு. ஒயன் முன்னாடி யார் வராங்கன்னு பார்த்து வண்டி ஓட்டுறி, முட்டிராதடி, டெய்லி பிரேக்கு போடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை மேலே வச்சு டக்குன்னு ஒரு பிரேக் போட்டிருப்பாரு. ஜங்குக் தான் உங்களை மறைச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறீங்க. உன்னை தாண்டி என்னடி பண்ணிகிட்ருக்க? அது சீனியர். நான் உன்னை கேட்கல, நீ சும்மா என்ன? உன்னை தானடி கேட்குறேன், உனக்கு வாய் இல்லையா சொல்கிறதுக்கு? என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். அது சீனியர். சொல்லுடி, என்னடி பண்ணிகிட்ருக்க? உங்களுக்கு ஜங்கு கூட வாய்ஸ்லேயே அவரோட கோவம் நல்லா புரியுது. ஒன்று தாண்டி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறேன்ல. அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஏன் வண்டி ஓட்டுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? அதுவும் நீ மட்டும் ஓட்டாமல் பின்னாடி இவனை வச்சுட்டு தான் ஓட்டணுமா? இதில் என்ன இருக்குது சீனியர்? இதில் என்ன இருக்கா? என்னடி என்ன நினச்சிட்ருக்க? அப்போ வேங் சீனியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் வந்து வண்டி இன்றைக்கி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஓட்டுறியாடி அப்படின்னு கேட்டேன். அவ்வளோ எனக்கு ஓட்ட தெரியாது, கற்றுக்குடுன்னு சொன்னான். அதான் சரி காலேஜ் முடிஞ்சோடனே இங்கே காலேஜ் கேம்பஸ் ரோடே ஃப்ரீயாக தானே இருக்கும், சரிடி ஓட்டலாண்டி நான் தான் சொன்னேன். உன்னை நான் கேட்டேனா? எதாவது கேட்டேனா? அப்படியே போயிட்டு சொல்லிட்டேன். உன்ட்ட தானே கேட்குறேன், உனக்காக மற்றவங்களாம் பதில் சொல்லுமா? நீ சொல்ல மாட்டியா என்ன? அப்படின்ட்டு உங்களை கையை பிடிச்சி கொஞ்சம் தூரம் தனியாக கூப்பிட்டு போகிறாரு. வேங் தான் உங்கள் பின்னாடியே வராரு. இவ்வளோ ஒன்றும் நான் அப்படியே தூக்கிட்டு போயிட மாட்டேன், அவள் வருவா, அப்படியே நில்லுன்னு அப்படின்னு ஜங்குக் உங்களை தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு ஜங்குக்குங்க கையை ஃபாஸ்ட்டாக விட்டுறாரு. உனக்கு வண்டி ஓடணும் நான் என்கிட்ட சொல்ல வேண்டியதானாடி? அவன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் கற்றுக் கொடுக்க மாட்டேனா? அவன் தான் கற்றுக் கொடுக்கணுமா? ஜங்குக் சீனியர் இதில் என்ன இருக்குது? அவன் வண்டி எடுத்துகிட்டு வந்தான்னா அதான் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. சரி வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கானே, சும்மா ஓட்டி கற்றுப்போன்னா கற்றுக்கிட்டேன். எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? கோபப்படுறேண்ணா? கோபப்படுற மாரி பண்ணுறடி, நீ கோபப்படுற மாரி பண்ணுற. இவ்வாறு எனக்கு கடுப்பாகுது புரியுதா? இனிமேல் அவன் வண்டி எடுத்துகிட்டு வந்தான், அது எடுத்துகிட்டு வந்தான், இது எடுத்துகிட்டு வந்தான், அவன் கூட போகாத புரியுதா? காலேஜ் வந்தம்மா படித்தம்மா போனமான்னு புரியுதா? அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான் அதெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்காத. எனக்கு கடுப்பாகுது புரியுதா? ஏன் நான் ஏன் பேசக்கூடாது? நான் பேசுறது எனக்கு பிடிச்சா நான் பேசுவேன், இதில் என்ன இருக்குது? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுடி, பேசக்கூடாது. அதான் ஏன் பேசக்கூடாது? நான் பேசுனா உங்களுக்கு என்ன? பேசக்கூடாதுடி, நீ பேசக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிரு. நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க. என்ன பார்க்குற? எனக்கு ஒன்று பிடிச்சிரு, ஆனால் தாண்டி நீ அவங்க கூட பழகும்போது எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள இழுத்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக ஜங்குக்கே பார்க்குறீங்க. நீங்கள் ஜங்குக் செஸ்ட்லேயே போட்டு அடிக்கிறீங்க. பட் ஜங்குக் உங்களை விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு 2 minutes கழித்து தான் கிஸ் பிரேக் பண்ணுறாரு. நீங்கள் மூச்சு வாங்கிட்டே ஜங்குக்கை பார்க்குறீங்க. புரியுதா? நீ எனக்கு அதனால் கோவம் வரதான் செய்யும். நீ இனிமேல் பார்த்து நடந்துக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் தான் போகிற ஜங்குக்கே இப்போ என்ன நடந்ததுன்னு ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி நைட் உங்களால் தூங்கவே முடியல. ஜங்குக் கொடுத்த கிஸ் உங்களை என்னவோ பண்ணுது. ம், ஐயோ! ஏன் இப்படி இருக்கு? இவன் என்ன பண்ணான்? ஒரு கிஸ்ஸில் போச்சு, எல்லாம் போச்சு. சொல்லப்போனால் எனக்கு கோவம் தான் வந்திருக்கணும். அவர் எனக்கு அவ்வளோ நாள் கூட தெரியாது. 2 நாள் தெரிஞ்சதுக்கு கிஸ் கொடுத்துட்டாரு. நேற்று என்னடனா அவ்வளோ க்ளோஸாக நின்று வாலை லாக் பண்ணி பேசுகிறாரு. இன்றைக்கி கிஸ்ஸே கொடுத்துட்டாரு. சொல்லப்போனால் எனக்கு அந்த கிஸ்ஸில் கோவம் தானே வந்திருக்கணும். ஆனால் எனக்கே கோவமே வரல. எனக்கு அந்த கிஸ் பிடிச்சிருந்தது. இதில் கன்ஃபியூஸ் வேறு பண்ணிட்டாரு. ஓ ஏன் அதனால ஹேண்ட்ஸமாகவும் இருக்கார், அவ்வளோ அழகாக இருக்கார். இருந்தாலும் ஐயோ எதை பற்றி பேசினாலும் அந்த கிஸ் தான் ஞாபகம் வருது அப்படின்னு நீங்கள் உங்கள் லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறீங்க. ஐயோ இந்த ஜங்குக் சீனியர் என்ன தான் பண்ணாருன்னே தெரியல. அவர் நினப்பாவே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்தும் தூங்கிடுறீங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஜங்குக் உங்களை ஒரு வாரம் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. ஆனால் நீங்கள் தான் ஜங்குக்கை போகிற வரப்பெல்லாம் பார்த்து நல்லா ரசிப்பீங்க, நல்லா சைட் அடிப்பீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்ப்பாரு, ஆனால் அவர் பார்க்கும்போது நீங்கள் அவரை நோட் பண்ண மாட்டீங்க. ஜங்குக் உங்களை பார்ப்பாரே தவிர அடிக்கடி கூப்பிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். இப்போ ஒரு 5 டே இருக்கும், நீங்கள் உங்கள் கிளாஸில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரீ பீரியட். ஜங்குக் தான் உங்கள் கிளாஸ்க்கு வராரு, நேராக வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காராரு. நீங்கள் ஜங்குக்கே அப்படியே முட்டை கண்ணில் பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பண்ணுற? கிளாஸ்லாம் எப்படி போகுது? கிளாஸில் நல்லா தான் சீனியர் போகுது. நீங்கள் என்ன ஒரு மரமாக தொல்லையே பண்ணல போல். என்னடி உனக்கு நான் பண்ணுறது அப்போ தொல்லை மாதிரி அப்படி தானே? தொல்லை மாதிரி இருந்தாலும் அப்படி தாண்டி லைஃப் லாங் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நீங்கள் ஜங்குக்கை அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கோட ஐஸில் அவ்வளோ ஒரு லவ் தெரியுது. இப்போ நீ மட்டும் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், கிளாஸில் இத்தனை பேர் இருக்கிறாங்க உன் கிளாஸில், அப்படியே பிடிச்சி நச்சுன்னு அடிச்சிடுவேன். நான் வச்சுக்கோ. நீங்கள் ஜங்குக் ஐஸை பார்த்து ஐ லவ் யூ டு ஜங்குக் சீனியர். என்னடி சொன்ன? லவ் பண்ணலையா? நீ பண்ணலையா அப்படின்னு டக்குன்னு நீங்கள் சொன்னதை ப்ராசஸ் பண்ணி பார்க்குறாரு. லவ் யூவா? உண்மையாக தான் சொல்கிறியாடி? உண்மையாக தான் சொல்கிறேன். திரும்பி சொல்லுடி. அப்போ சரியாக கேட்கலடி, திரும்பி சொல்லுடி. அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு தாட்டி தான் சொல்ல முடியும். உங்களுக்கு எத்தனை தாட்டி சொல்லுவாங்க? சொல்லணும்டி. ஜங்குக் கேட்டால் எத்தனை தாட்டி வேணால் சொல்லணும். 10 தாட்டி கேட்டாலும் 10 தாட்டி சொல்லணும். சொல்லிடி. நீ சொல்கிறியா இழுத்து நச்சுன்னு அடிக்கவா? அதெல்லாம் வேணாம், நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க. லவ் யூ டு ஜங்குக் சீனியர் அப்படின்ட்டு சொல்லவும் ஜங்குக் நல்லா இழுத்து வச்சு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஹோல் கிளாஸும் இதை தான் பார்க்குது. என்ன பண்ணுறீங்க? விடுங்க சீனியர், எல்லோரும் இருக்காங்க. எல்லாம் இருந்தா என்னடி? நான் கிஸ் பண்ணுவேன். அப்போ தேங்க கரெக்டா? டேய் ஜங்குக்கா, ஸ்டாஃப் வராங்கடா, சீக்கிரம் வாடா, ஒரு கிஸ்ஸு நிம்மதியாக அடிக்க விட்றானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்கள் ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, நைட்டு பேசலாம் போடாடி, கால் பண்ணுறேன்னே, கால் எடு. ஆனால் அவங்க நம்பர் என்கிட்ட இல்லையே. அதெல்லாம் கால் வரும், எடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிடுறாரு. உங்களுக்கும் கிளாஸ் நடக்குது. சொன்ன மாதிரியே நீங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டு அவங்க பெட்டில் படுத்துட்ருக்கீங்க நைட்டு. ஸோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. பார்த்தா ஜங்குக் தான். ஓய் பொண்டாட்டி, என்ன பண்ணுற? பொண்டாட்டியா? பொண்டாட்டின்னு கூப்பிடாம வேறு எப்படி கூப்பிட்டு சொல்கிறேன்? என் பொண்டாட்டி என்ன பண்ணுறா? உங்கள் பொண்டாட்டி இப்போ தான் டின்னர் சாப்பிட்டு படுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானா? பொண்டாட்டியை பார்க்கணுன்னு தோணுது, அதான் ஆசையாக அப்படியே பொண்டாட்டியை பார்க்க வரலான்னு. இது இந்த டைம்லையா? ஜங்குக்கா, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜங்குகாவா? ஆமாம், கூப்பிடக்கூடாதா என்ன? எப்பயுமே அந்த சீனியர் தான் கூப்பிடணுமா? நீ எப்படி வேணா கூப்பிட்றீ பொண்டாட்டி. இன்னும் புருஷன்னு கூட்ட கூட அழகாக தான் இருக்கும். அது சரி, ஆசை தான், அதெல்லாம் கூப்பிட வேண்டிய நேரத்தில் கூப்பிடுவேன். இப்போது நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டேன். என்ன உன்னை பார்க்கணும் போல இருக்கியே. பார்க்கணும் போல இருக்குன்னா இப்போ எப்படி ஜங்குக்கா முடியும்? அதெல்லாம் முடியும். அப்படியே உன் பால்கனி டோரை திறந்து வெளில வா. ஜங்குக்கா விளையாடுறீங்களா? அதெல்லாம் விளாட்லடி, நீ வெளில வாயேன். இங்கேயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பால்கனிக்கு போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் கீழே தான் அவரோட பைக்கை பார்க் பண்ணிவிட்டு பைக் மேலே சாஞ்சு நின்று உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் சைகையிலே என் பொண்டாட்டியை பார்க்கணும் போல் இருந்தது, அதான் வந்துட்டேன். நீங்கள் ஜங்குக்கை பார்த்து
சிரிக்கிறீங்க. இந்த நேரத்தில் எதுக்கு ஜங்குக்கா வந்தீங்க? பாருங்க எவ்வளோ கோல்டாக இருக்குது. இந்த நேரத்தில் வரணுமா? உன்னை பார்க்க இந்த நேரத்தில் என்ன, எந்த நேரத்தில் வேணால் வரலாம். அப்படியே ஒன்று இப்போது இழுத்தாண்டுச்சு. ஒரு கிஸ்ஸு கொடுக்கணும் போல தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவ்வளோ தூரத்தில் இரு ஏறி வரேன். அதெல்லாம் வேணாம். நான் அப்படியே கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுவேன். நான் வச்சுக்கோங்க. அங்கேயே நின்று பேசுங்க. என்னடி அங்கேயே நின்று பேசுங்க. இல்லை நான் அப்படியே கிளம்பிடுங்க சொல்லிட்டேன். என்னடி இப்படி பண்ணுற? சரி அதுதான் கொடுக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஃபோனில் அது ஒரு கிஸ்ஸு கூட. அதெல்லாம் முடியாது ஜங்குக்கா, போங்க. நேர்லேயே வச்சு அடிச்சிட்டேன். இப்போ என்னடி ஃபோனில் கொடுக்கறதுக்கு உனக்கு? அத்தனை பேர் முன்னாடி வச்சு கிஸ் அடித்தேன். இப்போ என்னன்ற நீ, கொடுப்பியா மாட்டியா? இப்போ உங்களுக்கு கிஸ் கண்டிப்பாக வேணுமா? ஆமாண்டி வேணும்டி. இப்போ நீ மட்டும் கொடுக்கல, மேலே ஏறி வந்து உங்கள் அப்பன்டே கேட்பேன். என்னடா பொண்ணு வளர்த்து வச்சிரு, ஒரு கிஸ்ஸு கேட்டால் கூட கொடுக்க மாட்டேறான்னு. இதெல்லாமா அப்பாட்ட கேட்பீங்க? ஆமாண்டி கேட்பேன். என் மாமனார்ட்ட எல்லாம் கேட்பேன். என்ன சொல்கிற? நீங்கள் செஞ்சாலும் செய்கிற ஆள் தான். இப்போ கொடுக்க போறியா இல்லையாடி? கொடுக்குறேன். என் புருஷனுக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேக்கு ஃபோன்லேயே அழகாக ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. லவ் யூ டு ஜங்குக்கா. லவ் யூ டு பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன்டா. இந்த ஒன் ஷாட் பேர் சீனியர்ஸ் லவ் அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி ஓகேடா. இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கடா. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஹெல்த்தியாக இருங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் பாய்.